வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. நான் மைண்ட் மாஸ்டரி ட்ரெயினர் அண்ட் எனர்ஜி ஹீலர். 3 to 5 AM ரிச்சுவல் இல்லைனா மார்னிங் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் மேனிஃபெஸ்டேஷன் இது சொல்லவே வேண்டாம், இதோட ரிசல்ட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்னு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ரிச்சுவல் மார்னிங் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள், முடியாதுன்னு நினச்ச நிறைய விஷயங்கள் கூட சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்னிங் 3 to 5 AM அப்படிங்கிறது காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருக்கிற ஒரு டைம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டைம் இட் பூஸ்ட்ஸ் யுவர் இம்யூனிட்டி. அதே மாதிரி யூ கேன் see phenomenal ரிசல்ட்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது. 3 to 5 AM அப்படின்னு சொல்கிறது பிரம்ம முகூர்த்தம்னு நார்மலி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். இந்த டைம் ஸ்பெசிஃபிக்கலி என்ன அப்படின்னா, உங்களோட மைண்ட் கொஞ்சம் காமாக இருக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இதில் ரொம்ப ஈஸியாக உங்களோட மைண்ட் காம்னஸ் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கிராட்டிடியூட் ஃப்ரீக்வன்சியை எனேபிள் பண்ணணும். எப்படி எனேபிள் பண்ணலான்னா, நேச்சருக்கு இந்த டைமில் நீங்கள் பண்ணுறது 3 to 5 AM நேச்சருக்கு உங்களோட கிராட்டிடியூடை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேங்க்ஸ் டு தி சன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது, தேங்க்ஸ் டு த மூன் ஃபார் கிவிங் த கூல்னஸ் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் த ரிவர், தேங்க்யூ ஃபார் த மவுண்டன்ஸ். அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற விஷயங்களில் நேச்சருக்கு நீங்கள் கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி இந்த டைம் 3 to 5 AM. ஸோ நீங்கள் ஒரு 10 திங்ஸ் அல்லது 7 திங்ஸ் நேச்சருக்கு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் ரெப்படிஷன். நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களோட கையை ஹார்ட்டில் வச்சுக்கோங்க. இப்படி ரைட் ஹேண்ட் எடுத்து இப்படி ஹார்ட்டில் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, I always feel good and I am good right now. I always feel good and I am good right now. இது 9 times நீங்கள் சொல்லணும். ஸோ இது நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. நீங்கள் இது எப்படி ஐ எம் நாட் அட் ஆல் குட், எப்படி நான் இதை சொல்லுவேன் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. வை? பிகாஸ் முடியாதது நாம் செஞ்சு காட்டுறோம், அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ். ஸோ செகண்ட் நீங்கள் அந்த அஃபர்மேஷன் ஹேண்ட் ஹார்ட்டில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மூணாவது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கார்ட்ஸ், இதெல்லாமே அஃபர்மேஷன்ஸ் கார்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நிறைய கார்ட்ஸ் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களோட கெரியருக்காக நீங்கள் இந்த மாதிரி கார்ட்ஸ் 11 மினிமம் 11 கார்ட்ஸ். அதே மாதிரி உங்களோட மணிக்காக நீங்கள் இந்த மாதிரி கார்ட்ஸ் பண்ணி வைக்கலாம். உங்களோட ஹெல்த்துக்காகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஷிப்காகவும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே என்ன வேர்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இன்டென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். இப்போது இந்த இடத்துல மணிக்காக நான் an abundance of happiness, love and financial security fills my heart அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் எழுதியிருக்கிற அந்த வாக்கியங்கள் அதே மாதிரி அந்த ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது கீழே ஒரு சிம்பிள் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு அது ஒரு அந்த சிம்பிள் பார்க்கும்போதே இதுதான் அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி ஐம் ஆல்வேஸ் ஃபைனான்ஷியலி கான்ஃபிடென்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மணி ரிலேட்டட்கான கார்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, மணி இஸ் ஈஸி டு சேவ் பிகாஸ் இட் இஸ் ஸோ அபண்டன்ட் இன் மை லைஃப் அப்படின்னு எழுதியிருக்கேன். அது கீழே ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூ ப்ரிப்பேர் திஸ் கார்டு, ஒரு 11 கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணிவிட்டு மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் பண்ணுறீங்க இல்லையா, அது பண்ணி முடிச்சுட்டு யூ ஜஸ்ட் ஷஃபிள் திஸ் கார்டு. சும்மா ரேண்டமாக நீங்கள் இப்படி ஷஃபிள் பண்ணுங்கள். ஷஃபிள் பண்ணிவிட்டு இப்படி ரேண்டமாக ஷஃபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிக் எனி கார்டு, ஏதாவது ஒன்று ரேண்டமாக நீங்கள் பிக் பண்ணுங்க. இந்த பிக் பண்ணும்போது எனக்கு வந்த கார்டு ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட் அபவுட் மணி. இதுதான் எனக்கான கார்டு இப்போ வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு எனக்கான இந்த கைடன்ஸ், யூனிவர்சல் கைடன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்டில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி ஃபுல்லாக நான் எவ்வளோ எனக்கு சான்ஸ் இருக்கோ, எவ்வளோ எனக்கு டைம் இருக்கோ, எப்போல்லாம் இருக்கோ, நான் இதை ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மாவே நீங்கள் மனசில் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆழமாக சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் டீப் சீட்டடாக உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி எனேபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே
மார்னிங்கும் நீங்கள் எழுந்து இதே மாதிரி ஷஃபிள் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கார்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணுங்கள். அந்த கார்டை எடுத்துட்டு நீங்கள் அதுதான் உங்களுக்கான ஒரு மந்த்ரானே சொல்லலாம். அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வந்து அது மட்டுமே ரீட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். 11 கார்ட்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இட் வில் ரெசனேட் வித் யுவர் அபண்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ஏர்லி மார்னிங் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நீங்களே ஆச்சரியத்தக்க வகையில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அபண்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி கார்ட்ஸில் வச்சு நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேங்கிங் த நேச்சர். செகண்ட் ஸ்டெப் ஐ ஃபீல் குட் நீங்கள் ஹார்ட்டில் இப்படி வச்சு சொல்கிறது. தேர்ட் வந்து இந்த மாதிரி கார்ட்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஃபுல் டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி மார்னிங் ரொம்ப ஏர்லியாக எந்திரிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபுல் டே அந்த அபண்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு வரதை நீங்கள் நல்லாவே ரியலைஸ் பண்ணுவீங்க. எந்த காரியமுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வளமாக வாழ வேண்டும். தேங்க்யூ.